மற்றும் ஒரு அண்மை செய்தி, போக்குவரத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி வரும் சுமார் 4500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அக்டோபர் மாதம் ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை. தொழிலாளர்கள் பணிக்கு வரவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காலதாமதமாக ஊதியம் வழங்குவதாக போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளன. தொழிலாளர்கள் பணிக்கு வராததால் மாநகர பேருந்துகளின் எண்ணிக்கை குறைவாக இயக்கப்படுவதாக தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளன. போக்குவரத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொழிலாளர்கள் பணிக்கு வராததால் மாநகர பேருந்துகளின் எண்ணிக்கை குறைவாக இயக்கப்படுவதாக தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் உள்ளார். ராம்குமார், போக்குவரத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக மனுஷா, இந்த விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் பல்வேறு துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஏராளமான ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட கடந்த 4.5 ஆண்டுகளில் 4500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்களை நியமிக்கக்கூடாது என பல முறை குற்றச்சாட்டு வைத்தும் இதெல்லாம் கண்டுகொள்ளாத போக்குவரத்து துறை ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்களை நியமித்திருக்கு. குறிப்பா சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 12 பணிமனைகளிலும் அதாவது ஒப்பந்த அடிப்படையில் இந்த தொழிலாளர்கள் ஓட்டுநர், நடத்துனர், அதே போல பணிமனையில் பணிபுரியக்கூடிய ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் பணிபுரிந்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் அதாவது மாத 10ஆம் தேதிக்குள் ஊதியம் வழங்கப்பட்டு வரும். கடந்த 6 மாதங்களாக இந்த ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களுக்கு காலதாமதமாக ஊதியம் வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தற்போது கடந்த மாதம் அக்டோபர் மாதத்திற்கான சம்பளம் தற்போது வரை வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக பல்வேறு பணிமனைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள் யாரும் பணிக்கு வரவில்லை. 1936 அதாவது சம்பள வரவு சட்டம் என்பது இந்த சட்டத்தின் அடிப்படையில ஒவ்வொரு மாதமும் தொழிலாளர்களோட வரவு அதாவது ஊதிய நாள் அன்று பணியில் கணக்கிட்டு அந்த ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் 10 நாட்கள் மேல் ஆகியும் இதுவரை வழங்கப்படாததனால சென்னையில் உள்ள 12 பணிமனைகளிலும் தொழிலாளர்கள் குறைந்த அளவே வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் போக்குவரத்து அதாவது மாநகர போக்குவரத்து கழகத்தை பயன்படுத்தும் பொதுமக்கள், பணியாளர்கள் உள்ளிட்டோர் மிகுந்த பாதிப்பு உள்ளாயிருக்காங்க. இந்த பலமுறை தொழிற்சங்கங்கள் காலதாமதமாக ஊதியம் வழங்கக்கூடாது என குற்றச்சாட்டு வைத்தும் இதுவரை இந்த விளம்பர திமுக அரசின் போக்குவரத்து துறை கண்டுகொள்ளவில்லை. இதன் காரணமாக ஏழை எளிய அடித்தட்டு தொழிலாளர்கள் ஊதியம் இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். உடனடியாக காலதாமதமாக போடக்கூடிய இந்த சம்பளத்தை உடனடியாக போட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். மோனிஷா. ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.